सकल अनुकूल विराट पंडिताय नमः विभीषण परिहाराय नमः अर घोरकाय नमः पद्म दिवाय नमः सार दिवाय नमः जामा दक्षिणी महागर्भदला वाली पुरिया नमः बड़ा विश्वास वाली எப்படி அழைக்கிறார் நடத்தி அழைக்கிறார் ஓம் கலாய சதம் ஓம் கலாய உத்தார் ஒத்தனாவுடைய அழகை பூர்வமாக அப்படி அழகான ராம அழைத்து விஜயபுரத்திலே சிவபெருமானுடைய இல்ல வழக்கத்துக்கு சத்தமா அது ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம். சூடுக்கு இருட்டாயிடுச்சு. இந்த கோயிலை பத்தி இந்த மீனை பத்தி 2 வார்த்தை சொல்லிக்கணும். அவதாரமே முதல் அவதாரம் மனுஷ அவதாரம். இது இந்த 3 மங்களம் அமாவாசை பௌர்ணமி அன்னதானம் அபிஷேகம் ராமதாரக யாக பூஜைகள் அடியன் விஜயராகவன் பேசுறேன். இந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீசக்கர ஆஞ்சநேய சுவாமி ஏலூர் கிராம மத்தியில இருக்கு. நடுமாருதி ஸ்ரீமாருதியில் ஒரு நடுமாருதி ஸ்ரீராமநவமியில இந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீசக்கர ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். 1850 வருஷ கோயில். இந்த ஜென்ரேஷன்ல பூஜை புனஸ்காரம் இல்லை. ஒரு மகான் சொல்லி நாங்கள் இதை வந்து ஏலூருக்காரங்க தகவல் சொல்லி இந்த பகவான் சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இது 11வது வருஷம். ஒவ்வொரு முறையும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் சீதாராம கல்யாண வைபோகங்கள் ராமநாம கோடி பஜனைகள் யாகங்கள் ராமதாரக யாகங்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பும் லோகக்ஷேமத்துக்கோசரம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்மை பெறணுன்றதுக்கோசரம் எல்லாரும் அன்புடு அழைக்கிறோம். வாங்க, தன்னால் முடிஞ்ச இந்த ஸ்தானத்துக்கு வாங்க, உண்மையை பாருங்க. இந்த கோயிலுக்கு உண்மை நிலவர என்னமோ நியாயமான கோரிக்கை இமீடியட்டாக நடக்கும். சுயம்பு சுவாமி. இந்த சுவாமிக்கு ஸ்ரீகண்ட ஸ்ரீசக்கர ஆஞ்சநேய சுவாமி அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். சுவாமிக்கு கழுத்தில் கண்டை இருக்கு, ஸ்ரீகண்டை இருக்கு, கையில் ரைட் சைடில் சுதர்சன் சக்கரம் உண்டு. அதனால ஸ்ரீகண்ட ஸ்ரீசக்கர ஆஞ்சநேய சுவாமின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பேர். தெற்கிலிருந்து வடக்க நோக்கி போறார். வடக்க நோக்கும் போது ஸ்ரீராமச்சந்திரரே வடக்கா இங்க இருக்கிறதுனால இங்க நிதிரூபமா சுயம்பு மூர்த்தியா இருக்கிறதுனால பவர்ஃபுல் சுவாமியா இங்க இருக்கிறாரு. எப்பவுமே ராமநாமம் இங்க ஒழிச்சுட்டே இருக்கும். இங்க சுவாமியோட துணையா அம்மன் இருக்கு, பசவேஸ்வரன் சுவாமி இருக்காரு, நாகவல்லி இருக்கு, கால பைரவர் இருக்காரு, புனித ஆத்மா ஒண்ணு இருக்கு. சிறப்பு விசேஷமான ஒரு சக்தி இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஆளுங்களும் இங்க வந்துட்டு இருக்கு. இப்போ மீண்டும் பழையபடி பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. சுவாமி கோயிலை புதுப்பிக்கணும், அரசாங்கம் முன்னுக்கு வரணும், உதவிகள் செய்யணும், மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.